சார் இப்போ தீபாவளி பண்டிகை நடக்குது. இந்த சமயத்தில் தென் மாவட்டத்துக்கு போகிற மக்கள் வந்து பேருந்துக்கு போகிறாங்க, ஆம்னி பஸ்ஸில் போகிறவங்களுக்கு ரேட்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வரும். 5000 வரைக்கும் போகுது. இதே எப்படி தான் இருக்குது சார்? அதுதான் நம்ம மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கரன் வழக்கமான ஒரு அறிக்கையை வச்சிருப்பாரு. தீபாவளிக்கு 14,800 சிறப்பு பஸ்கள் ஓடுகிறது. இந்த ஆம்னி பஸ்களை எல்லாம் நான் எச்சரிக்கிறேன், யாரும் கட்டணத்தை உயர்த்தக்கூடாதுன்னு ஒரு டிராமா பண்ணுவார்ல. இந்த வட்டமும் அந்த டிராமா பண்ணார்ல. முதல்ல நீங்க பத்திரிகை போய் சிவசங்கரன் அவர்கிட்ட போய் எத்தனை பஸ்ஸியா தமிழ்நாட்டில் ஓடுதுன்னு மொத்தம் கேளுங்க சார். ஃபர்ஸ்ட் சிட்டி பஸ் எல்லாம் தவிர்த்து வெளியூருக்கு ஓடுற பஸ் எத்தனை முதல்ல கேள்வி கேளுங்க. முக்கியமான தொலைக்காட்சியில் இருக்கேன், கேளுங்க. அப்ப அந்த பஸ் ஓடுறது தவிர 12,000 15,000 சிறப்பு பஸ்ங்கிறீங்களே, அந்த பஸ் எல்லாம் எங்கேயா வச்சிருக்கீங்கன்னு கேளுங்க. சும்மா போலித்தனமா மக்களை ஏமாத்துறதுக்காக 5,000 பஸ் விடுறோம், 20,000 பஸ் எங்கேயா இருக்கு? இருக்க டிரைவர் கண்டக்டர் கம்மியா இருக்காங்க, மெக்கானிக் செட்ல ஆளு கம்மியா இருக்காங்க, பழுது பார்க்கறதுக்கு ஒழுங்கா இல்ல, படிக்கட்டு அதான் உடஞ்சி கீழே விழுது, டயர் பிடிக்கிட்டு ஓடுது. 5,000 பஸ் சிறப்பு பஸ் விடுறேன், என்னங்க பொய் சொல்றது ஒரு அளவு இல்லையா? அதே மாதிரி ஆம்னி பஸ் கட்டணம் எல்லாத்துக்கும் இவங்க பெருசா பேச தெரியுது, மசோதா நிறைவேற்ற தெரியுது. 18,000 கோடி மத்திய அரசு கல்விக்கு கொடுக்கறாங்க தமிழ்நாட்டுக்கு, ஆனா 1,500 கோடி வரலன்னு ஊர் பூரா கூக்குரல் போட தெரியுது. ஆம்னி கட்டணம் ஐயா வழக்கமா நீ மதுரைக்கு 1,500 ரூபா வாங்குறியா? தீபாவளி பண்டிகை சரி உனக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கா, ஒரு 500 ரூபா சேர்த்துக்க. கவர்மெண்ட்டை நிர்ணயம் பண்ண வேண்டியதானே சார்? நாகர்கோவிலுக்கு எவ்வளவு, கோயம்புத்தூருக்கு எவ்வளவு, சேலத்துக்கு எவ்வளவு, திருச்சி மதுரைக்கு எவ்வளவுன்னு நிர்ணயம் பண்ண முடியுமா முடியாதா? அதை பண்றதை விட்டுட்டு எல்லாருக்கும் எச்சரிக்கிறேன், எல்லாருக்கும் கண்டிப்பா நீங்க எச்சரிக்கிறது எதுக்குன்னு தெரியல. ஒரு பக்கம் எச்சரிக்கிறது, ஒரு பக்கம் என்ன வேணாலும் வச்சுக்க, எவ்வளவு வேணாலும் வாங்கிக்க, பாத்துக்கப்பா, தீபாவளி வாழ்த்துக்கள் எங்களுக்கும் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு அடையாளமா? ரொம்ப ரொம்ப கண்டிக்கத்தக்கது. இனிமேலும் இந்த தமிழ்நாடு அரசு இப்படி வேடிக்கை பார்க்காம மக்கள் சாரி கிளாம்பாக்கத்துக்கு போய் சாகுறான். இங்க இருந்து கிளாம்பாக்கம் போறதுக்கு 500 ரூபா 600 ரூபா, ஒரு குடும்பத்துக்கு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவாகிட்டு இருக்கு. அந்த தொல்லை பத்தாதுன்னு 1,500 ரூபாய் மதுரைக்கு ஆம்னி பஸ் டிக்கெட்டு இன்னைக்கு 4,000 ரூபாய் வாங்குற அளவுக்கு ஒரு இது அப்பட்டமான பகல் கொள்ளை இல்லையா? இது தமிழ்நாடு அரசு வேடிக்கை பார்த்துட்டு நீங்க சும்மா எச்சரிக்கிறேன், சட்டமன்றத்தில் பதில் சொல்றேன்னு போயிட்டு இருக்கீங்களா? எவ்வளவு பெரிய போக்குவரத்து தொழிலாளர்கள் தேவையை நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு இந்த தமிழ்நாடு அரசுக்கு எந்த திறனியும் இல்ல. அந்த திராணியில நீங்க போக்குவரத்து, நீ மதுரைக்கு பஸ்ஸுக்கு 800 ரூபா வாங்குற, திருச்சிக்கு 550 ரூபா வாங்குற, 600 ரூபா வாங்குற. ஆனா இவங்க 4,000 3,000 ரூபா வாங்குறத ஒரு கணக்கே கிடையாதா? இத கூட சரி பண்ண முடியாம தமிழ்நாடு அரசுக்கு என்னங்க வேலை? அமைச்சர்களுக்கு என்ன வேலை? ஒரு ஆம்னி பஸ் ஆல் இண்டியா பெர்மிட் வாங்கிட்டு வராங்க. நல்லா தெரிஞ்சுங்க, இந்தியா பூரா ஆல் இண்டியா பெர்மிட்டுக்கு அலௌடு உண்டு. தமிழ்நாட்டில் மட்டும் நீ ஆல் இண்டியா பெர்மிட் வாங்கினா பத்தாது, தமிழ்நாடு இந்தியாவில் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இங்க இருக்கிற அமைச்சர்கள் தனியா ஒரு பெர்மிட்டை வாங்குன்னு சொல்லி அதுல நீ 3 லட்சம் கட்டு 4 லட்சம் கட்டுன்னு ஆம்னி பஸ் உரிமையாளர்கள்லாம் போராட்டம் பண்றதுக்கு தயாரானாங்க. ஒருவேளை அப்படிலாம் நீங்க நான் சொல்றத கேளு, இந்த மாதிரி நீ கட்டணத்தை வசூல் பண்ணிக்கன்னு நீங்களா திட்டமிட்டு சதி பண்றீங்களா? மிக மிக கண்டிக்கத்தக்கது. அடுத்த பண்டிகைக்குள்ளையாவது, பண்டிகை காலத்துக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் வாங்குற ரேட்ல ஒரு டபுளா கூட வாங்கிக்கயா. கவர்மெண்ட் பஸ் 800 ரூபாய் நீ 1,100 ரூபாய் கூட போட்டுக்க. இல்ல வழக்கமான இதை விட பண்டிகை காலத்தில் ஒரு 10% எக்ஸ்ட்ரா 20% எக்ஸ்ட்ரா கூட போடுங்க. இதெல்லாம் மிகப்பெரிய ஏன்னா சென்னையில் இருக்கிற மக்கள்ல ஏறத்தாழ 70-80% மக்கள் வெளியூர்ல இருந்து வாழ்றவங்க. தமிழ்நாட்டின் பல நீலகிரியிலிருந்து, திருநெல்வேலியிலிருந்து, சேலத்திலிருந்து, நாகப்பட்டினத்திலிருந்து பல பகுதியிலிருந்து வாழ்ற மக்கள் இருக்காங்க. ஒவ்வொரு பண்டிகையிலும் 5 லட்சம் பேர் போறாங்க, 10 லட்சம் பேர் போறாங்க. இன்னைக்கு காலையில் நீ சொன்ன 4 நாள் தொடர் விடுமுறை, மக்கள் எல்லாம் சொந்த ஊருக்கு கொண்டாட போகிறாருங்க போறீங்க. அவங்க எதுல போவாங்க? எல்லாருக்கும் கார் வசதி இருக்கா? அப்ப அவங்ககிட்ட போய் புடுங்கினா ஒரு சினிமா பார்க்க போறவன் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும், ரிலீஸ் அன்னைக்கு பார்க்கணுங்கிறத 300 ரூபாய் டிக்கெட்டை 3000 ரூபாய்க்கு வாங்கி பாக்குற மாதிரி அவனுக்கு அந்த உணர்வை தூண்டி தீபாவளிக்கு ஊருக்கு போடுங்கிற பாட்டத்தில் எத்தனாயிரம் டிக்கெட் கொடுங்கிற அந்த அவனுடைய தேவையை பலிகடாவாக்கி மக்கள்கிட்ட கொள்ளையடிக்கிறது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. இதுக்கு பொறுப்பு ஆம்னி பஸ் உரிமையாளர் கிடையாது, தமிழ்நாடு அரசாங்கம் தான்.